இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அறிவு சகோதரர் திரு PR செந்தில்நாதன் அவர்களே, இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்கு அண்ணன் H. ராஜா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைப்பு செயலாளர் அறிவிச்சர் திரு AK. சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு R. காமராஜ் அவர்களே, மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் டாக்டர் C. விஜயபாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திருமதி கோகில இந்திரா அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS. மணியன் அவர்களே மற்றும் முன்னாள் MLA சகோதரி திருமதி M. கற்பகம் இளங்கோ அவர்களே, இந்த காரைக்குடி நகர கழக செயலாளர் திரு S. மெய்யப்பன் அவர்களே, தேவகோட்டை நகரமன்ற தலைவர் திரு K. சுந்தரலிங்கம் அவர்களே, நகர செயலாளர் திரு S. V. ராமச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு சுபாஷ் செந்தில்நாதன் அவர்களே, திரு P. தசரதன் அவர்களே, திரு A.T. முருகன் அவர்களே, திரு K. பெரியசாமி அவர்களே, திரு K.R. மாசான் அவர்களே, திரு SP. சரவணன் அவர்களே, சார்மணி நிர்வாகிகள் திரு பெங்களூர் திரு K.R. வீரப்பன் அவர்களே, திரு K.R. பாரதி கண்ணன் அவர்களே, திருமதி M. சுப்பம்மாள் அவர்களே மற்றும் திரு பிர்லா கணேசன் அவர்களே, திரு S. சின்னத்துறை அவர்களே, திரு A.L. சிவானந்தம் என்கிற போஸ் அவர்களே, திரு M. சந்திர போஸ் அவர்களே, புலவர் பழனியப்பன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் திரு PR. நல்லமுத்து அவர்களே, திரு PL. சேகர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திருமதி சரண்யா செந்தில்நாதன் அவர்களே, திரு MP. நறுவலி கிருஷ்ணன், திரு ஆர்வம் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, திருமதி ராஜாத்தி நடராஜன் அவர்களே, நம்ம கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு பாண்டித்துரை அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த வடக்கு மாவட்ட செயலாளர் திரு R. ராஜலிங்கம் அவர்களே, IJK ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் திரு அமலன் சபரிமுத்து அவர்களே, IJK மாவட்ட செயலாளர் திரு ரமேஷ் அவர்களே, IJK தொகுதி பொறுப்பாளர் திரு சேசுராஜ் அவர்களே, தமிழர் தேசம் கட்சி சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலர் திரு C. பால் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு K.C. திருமாரன்ஜி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வைஸ் சேர்மன் ரமேஷ் அவர்களே, இங்கே திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடக நபர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு காரைக்குடி மாநகராட்சி முழுவதும் மக்கள் வெள்ளத்தில் முழுகி இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், கண்கொள்ளா காட்சியா இருக்குது. இதுவே இந்த தொகுதி வெற்றிக்கு அறிகுறி. விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. வெற்றியுடைய அறிகுறி இங்கே இருக்கின்ற எழுச்சியிலே தெரிகிறது. இன்றைக்கு காரைக்குடிக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இங்கே காரைக்குடி வள்ளல் அழகப்பா செட்டியார் என்று சொன்னால் இந்த நாடே அறியும். அவர் கொடை வள்ளல். பல்வேறு கல்விக்காக தன்னுடைய சொந்த நிலத்தை இந்த கல்வி சிறக்க, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கல்வி கிடைக்க சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கொடுத்த வள்ளல் நிறைந்த பூமி இந்த பூமி. அழகப்பா பல்கலைக்கழகம் தலைவர் காலத்திலே கொண்டாந்தது. அவர் கொடுத்த நிலம். மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் சிக்கிரி இதுவும் கொண்டு வரப்பட்டது. அதுக்காக நிலம் கொடுத்தார்.
இன்றைக்கு காரைக்குடி பகுதி செட்டிநாடு என்று பெருமையோடு அழைக்கின்ற பகுதி இந்த மாநகராட்சி பகுதி. இந்த பகுதியில் வணிக பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு காரைக்குடிக்கு பேர் பெற்றது என்று சொன்னால் கட்டிடக்கலை, அழகான கட்டிடக்கலை, பிரதான பாரம்பரிய வீடுகள் இங்கே தான் பார்க்க முடிகிறது. அப்படி அழகு வாய்ந்த நகரம் காரைக்குடி மாநகரம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாநகராட்சியிலையும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியாருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில குத்தகைக்கு விட்டிருக்கார். ஆக இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான். ஆக இப்படி கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகள்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கின்ற மேயர், மாநகராட்சி இருக்கிற மேயர், அவர் தன்னிச்சையாக அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே தன் இஷ்டப்படி சுமார் 30 கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துக்கின்றன. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவால் அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும். தவறு இருந்தால், தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ஊழலும் விசாரிக்கப்படும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அதிமுக அரசால் விசாரிக்கப்பட்டு தவறு இழைக்கின்ற பொருளுக்கு சட்ட நீதியாக அவளுக்கு தண்டனை பெற்று தரப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நிறைய அறிவிப்புகளை கொடுத்தாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? பொய்யான அறிவிப்பு தானே. அங்க 525 அறிவிப்புகளை ஒரு 10% அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார். அந்த 10% அறிவிப்பு கூட முழுமையா மக்களுக்கு நன்மை கிடைக்கல. எனக்கு எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இன்றைக்கு பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? 28 மாசம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? இன்றைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். இப்படி பொதுமக்களை ஏமாத்தி, பெண்களை ஏமாத்தி, இன்றைக்கு உங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நம்பி வாக்களித்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, அதை எடுத்து சொல்லி பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசினாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி பேசினாங்க. இப்படி இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் 28 மாதம் கழித்து தான் இந்த மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு? மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்து விட்டது. கட்சியிலையும் தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. சமீபத்தில் பத்திரிகைலாம் வந்திருக்குது. அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க. எப்ப? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படின்னா 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டுது. எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாயை இப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல்.
இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்றிக்கிட்ட செயல். ஏன் அப்பவே கொடுத்துருக்கலாம்ல? நீங்க ஏற்கனவே 22 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்குறீங்க. அப்பவே கொடுத்திருந்தா கிட்டத்தட்ட இவங்களுக்கு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற 32 மாதத்திற்கு கிடைச்சிருக்கும். ஆக 32 மாதத்திற்கு கிடைக்காது போனதற்கு காரணம் திமுக இருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசாங்கம். ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை, அவர்களுக்காக உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்க என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். இது மாநகராட்சி பகுதி. இந்த மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வரி உயர்த்திட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச வரி கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் எந்த வரியும் உயர்த்த மாட்டோம் என்று உறுதி கொடுத்துட்டு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டு இப்போ கடைக்கு 150% வரி. நீங்க 1000 ரூபாய் ஏற்கனவே கடை வரி செலுத்திட்டு இருந்தீங்களா ஆண்டுக்கு, இப்ப 2500 ரூபாய் செலுத்த வேணும். வீட்டுக்கு 100% வரி அதிகப்படுத்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டல, இப்ப 2000 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க. போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்டு அரசாங்கம் தேவையா? அதை கூட விட்டு வைக்கல. ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மின்சார கட்டணம் தான் சொல்றாரு தம்பி. மின்சார கட்டணத்தை மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். மின்சார கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு, கடுமையான மின் கட்டண உயர்வு. நீங்க பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா 3 வருஷத்துக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. வருடம் 5 வருஷம் மின் கட்டண உயர்வு. இப்போ 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. ஆக 52 + 15 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதுக்கு இப்போ தற்காலிகமா ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்கார், சிவசங்கர் ஒரு மந்திரி. நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டல் வச்சு பேசுறார். திரு சிவசங்கர் அவர்களே, நீங்க வாங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2 மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், இப்ப எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறான்னு தெளிவுபடுத்துறோம். மக்களை ஏமாற்று வேலையில நடக்காது. இன்றைக்கு அவ்வளவு மின் கட்டண உயர்வு, மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. அது மட்டும் இல்ல, நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின் கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஆக வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி, மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடன் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கடன் வாங்குறேனே தெரியல. அண்ணன் ராஜா கிட்ட பேசுறேன், என்னன்னா இவ்வளவு கடன் வாங்கிட்டு அவரு சொன்னாரு, எதுக்கு கடன் வாங்குறானே தெரியல. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டது. 2020-21 அந்த ஆண்டில் இருக்கிற வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில், 2024-25 திமுக ஆட்சியில் வருகின்ற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா 1,36,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது. அப்ப எது கடன் வாங்குறீங்க? 4,38,000 கோடி இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கிட்டாங்க. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடன் வாங்குறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. கடன் சுமையில தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறீங்க. ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. திட்டம் எதுவுமே வரலையே. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய பாலங்கள் கொடுத்தோம், தடுப்பணை கொடுத்தோம், நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம், எதுவுமே வரலையே. இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம். ஏன்னா எல்லாமே ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் திமுக தாரக மந்திரம். இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இங்கு மாநகராட்சி ஆரம்பிச்சு, மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பிச்சு கடைக்கோட்டில் கிட்ட பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்காத நாளே இல்லை. தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. நீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீடு கட்டுவோம். நிறைய பேர் கிராமத்துல வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், அதுல வீடு கட்டியிருப்பீங்க. அந்த வீடு கட்டினதுக்கு வரி போடுவாங்க பஞ்சாயத்தில். இப்போ என்ன ஆச்சு?
ஒரு வாரத்துக்கு முன்பு ஜூலை 16ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. நீங்க ஏதாவது அனுமதி கிராமத்தில் உங்க தோட்டத்தில் வீடு கட்டி இருந்தா, அனுமதி இல்லாத வீடு கட்டி இருந்தா சீல் வைக்கலான்ட்டு. என்ன நீங்க வந்து அனுமதி வாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும். இனிமேல் புதிதாக வீடு கட்டுருவீங்க, அனுமதி வாங்கிட்டு கட்டுனா பரவாயில்லன்னு சொன்னா பரவாயில்ல. ஏற்கனவே வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எப்படி போய் அனுமதி வாங்க முடியும்? சீல் வச்சுட்டு அவங்க எங்க போவாங்க? எவ்வளவு மோசம் பாருங்க. இன்னொன்னு, இன்னைக்கு தந்தி பேப்பர்ல வந்துருக்குது பாருங்க. தான் தந்தி பக்கம் பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேர்த்து போய் பார்க்கறது? பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்கள் சொன்னால் பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பெட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? நான் வர்ற வழியில் 2 நாளைக்கு முந்தி அங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு. டீ கடை, தையல் கடை இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சுருப்பாங்க, தையல் மிஷினு. அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சுருப்பாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250லேருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்றும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட, கிராமத்தில் இருக்கின்ற முதலமைச்சரானா கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? நாமெல்லாம் கிராமத்தில் தான் வந்தாங்க. ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லா கடைக்கும் அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளோ விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். எங்கே போய் சிசிடிவி கேமரா பொறுத்துறது? அதில் என்ன ஊழல் நடக்க போகுது? அங்கே என்ன ஒரு மிட்டாய் கடை வச்சு மிட்டாய் கிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க, வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். யாருடன்? ஊர் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின், நீ உங்க கட்சிக்காரனை பயன்படுத்தி எதுக்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்துற? உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு பணத்தை வீணடிக்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காரு? 46 கோரிக்கை, 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான். நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்குது. 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக பதவி வைத்துட்ட ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக இதில் அடிச்சு அவரே ஒத்துக்கிட்டார். நாம கொடுக்கல, அவர் அடிச்சு கொடுத்த இந்த விளம்பரத்தாளல். அந்த 46 கோரிக்கை அரசு ஊழியர்கள் வந்து வீடு வீடா கேட்பாங்க. நீங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா, உடனடியாக போய் 45 நாள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி தீர்வு காண்பாங்களாம். எப்போ? ஆட்சி போகும்போது. இது ஒரு கதை இருக்குது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் உடைய ஹாஸ்பிட்டலில் செஞ்சுன்னா சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போயிடும். அது மாதிரி 2026 தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்போ எங்கே போய் நிறைவேற்றுவீங்க? இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடத்திலிருந்து வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதை நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்துது. தினம் தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு டாபிக் பேர் வைப்பாங்க. இதுக்கு பேர் வைக்கிறதுல வல்லவர் இன்றைய முதலமைச்சர், பேர் வைப்பதில் வல்லவர். அது ஒண்ணுதான் அவரால் முடியும். இதுக்கு பேர், இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் வச்சு வெளியிடுவார். அதுக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்னொன்னு, 3-4 நாளைக்கு முந்தி திடீர்னு அவருக்கு உடல்நல குறை ஏற்பட்டு போச்சு. நான் கூட வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, பாவம்
முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு, போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் அங்கே டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டில் என்ன புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா, எப்படி நாடகம் பாருங்க. சரி, இந்த 4 நாள் தான் போய் படுத்தீங்க, நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்போ என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க. எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார், அங்கே வந்து சிகிச்சை பெற்றாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றிங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்கிருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதா இங்கேயே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல. இங்கே இருந்த சம்பாரிச்ச பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக இங்கே இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு அது கேட்குற மாதிரி. அப்புறம் இன்னொருத்தர் 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், 10 ரூபா பாலாஜி ட்ரேட் மார்க் ஐஎஸ் மாதிரி ஆகி போயிட்டார் அவர். 10 ரூபாய்னா எல்லா இடத்துலையும் எது தெரியுதோ இல்லையோ பாலாஜி தெரியுது. ஆக நீங்கள் டாஸ்மாக் கடை தமிழ்நாடு பூரா ஒரு 6000 கடைக்கு மேலே இருக்குது. இதில் எங்கேயும் டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போவதாக பத்திரிகையில் ஊடகத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரிகின்ற ஊழியர்களே இதை பற்றி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடினா மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இதில் மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க, வெறும் 10 ரூபாயில். அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த பாலாஜி மீது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்ற இந்த அரசு தேவையா? ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை அகற்றலாம்ல? அப்புறம் நாம போய் மத்தியில் போய் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சா அவர் போய் கதவை தட்டுறாங்களா? அப்புறம் என்ன பாரத பிரதமர் நேற்று வந்தார்ல முந்தா நாள், எத்தனை பேர் போய் கதவை தட்டினீங்க? அப்படியே லைனாக எடுத்துட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டல, கதை முடிஞ்சுது. அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்களே, எதுக்கு தட்டுற? நாங்கள் வந்து முறையாக போய் உள்துறை மந்திரியை நாங்கள் சந்தித்து தமிழ்நாடு ஒரு பிரச்சனை சொல்கிறோம், அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க, நீங்கள் தான் போகவே மாட்டீங்களே. இன்னைக்கு பாரதிய ஜனதானா உங்களுக்கு கசக்குது, ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. தான் அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே, இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான், வேற பேரில் இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு, அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்கள் கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்லை? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீ அரசியல் செய்ய வேண்டான்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதில் எதுக்கு போய்
தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது. ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு பருவமழை எல்லா இடத்துலையும் பெய்திருக்குது. பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் டெல்டா மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு நடவு செய்வாங்க. நெற்பயிர் நடவு செய்கின்ற காலகட்டம். இதில் விவசாயிகள்லாம் அங்கே தொடக்க வேளாண் கூட்டுறவுகளில் போய் பயிர்க்கடன் பெறுவாங்க. அதுக்கு ஒரு தந்திரமாக திமுக அரசாங்கம் எடுத்து சிபில் ஸ்கோர் அதில் நிறைய டாக்குமெண்ட் வாங்கணும். நிறைய பேங்க்கில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் அத்தாச்சி அதுக்கு தகுந்த கிளியரன்ஸ் வாங்கி வந்து கொடுத்தா தான் லோன் கொடுப்பேன்ட்டு ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விவசாயிகளை அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன். எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க. அதை வைத்து பாரத பிரதமர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தேன். என்னங்க நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பயிர்ப்பான உடனே நேற்றைய தினம் எங்கே பார்த்து அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த நேற்றைய தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்க்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவசாயியுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருச்சிக்கு வந்த பொழுது நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க. சிபில் ஸ்கோர் ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியா பயிர்க்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேண்டுமா? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் முழுமையாக தெரிந்து இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சரியான ஆட்சி கொடுத்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போற இடத்தெல்லாம் பேசுவது அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் ஆட்சி இருண்டாச்சு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு. அதெல்லாம் இல்லை. 10 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. காரைக்குடி நகராட்சிக்கு 60 கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த சிவகங்கை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் முதல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது. காரைக்குடியின் நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடிநீர் குழாய்கள் அனைத்தும் சுமார் 12 கோடியில் மாற்றப்பட்டது. கழக ஆட்சியில் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. காரைக்குடி மாவட்ட பதிவுத்துறை அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், புதிய மாவட்ட நூலகம், மாவட்ட சுற்றுலா மையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் 15 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. தேவகோட்டை நகரில் சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் சாலை விரிவாக்கம் மற்றும் சாலை வீதி அமைக்கப்பட்டது. தேவகோட்டை ஒன்றிய பகுதியில் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊரக மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் சுமார் 1500 கோடியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றன. காரைக்குடியில் 5 நகராட்சி பூங்கால் அமைக்கப்பட்டது. இத்தனையும் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்ற பணிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தலைவர்கள் ஏதேதோ பேசி வராங்க. அங்கே மிகப்பெரிய விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அடுத்த இன்னும் 8 மாத காலம் தேர்தல் இருக்குது. திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிற கூட்டணிகள் அங்கேயோ இருக்குமோ இருக்காத என்ற தெரியாத நிலையில் ஊசலாடி கொண்டு என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.